என்னடா அது கிச்சனில் யாருமே காணோம். எல்லாம் கட் பண்ணி வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே போனவன்? எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே போனவன்? ரவி, ஏண்டா எங்கே நீ? கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நீ எங்கே போயிட்டு இருக்க? எல்லாரும் சாப்பிட வர நேரம் ஆயிடுச்சு. எங்கே நீ? ரவியே, ஏப்பா என்னடா இந்த பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? கஸ்டமர்ஸ் எல்லாம் சாப்பிட வந்துட்டு இருக்காங்க. என்னடா என்ன பேக் எடுத்துட்டு எங்கே போகிற? லீவ் வேணுமா? நீ ஏற்கனவே நிறைய லீவ் எடுத்திருக்க. நீ லீவெல்லாம் கிடையாது, போய் வேலையை பாரு. லீவெல்லாம் வேண்டாம் மேடம், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சம்பளத்தை பற்றி பேசணும். சம்பளத்தை பற்றியா? நான் உனக்கு டெய்லி 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்க தவறாமல். நீ என்ன பேச்சு? நீ என்ன பிரச்சனை உனக்கு? மேடம், பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே 1200 தராங்க. அதனால் அந்த சம்பளத்தை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், உள்ளே போகிறாங்க. இல்லைன்னா அப்படியே வெளியில் போகிறேன். ஏண்டா அவ்வளோ சம்பளம் என்னால் கொடுக்க முடியாது, தெரியுதா? அந்த அந்த சம்பளம் என்னால் கொடுக்க முடியாது. ஓகே, நான் உன்னை என் பையன் மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். அப்படி தானே பழகிட்டு இருக்கோம். இந்த சம்பளத்துக்காகவா நீ வேறு ஹோட்டல் தேடி போயிட்டு இருக்கேன்? பணம் தான் மேடம் முக்கியம். வழக்கெல்லாம் அப்புறம். இப்போ நான் வரேன். கூட போ. என் குணம் பாசம் உனக்கு அப்புறம்தான் தெரியும். என்ன பண்ணுறது? இப்போது சமையலுக்கு ஆள் இல்லையே, இனி அதுவும் நான் தான் பண்ணணுமோ? வாங்க மேடம். ஆஹா, என்னடா ஒரு வாரத்துக்குள்ளே வேறு வேலை ஹோட்டலு தேடி போயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளே திருப்பி வந்துட்டேன். சாப்பிட வந்தியா? பசி தாங்க முடியல மேடம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறேன். அதுக்கு தான் உங்கள்கிட்டே வந்தேன். நான் அன்றைக்கி நீ வேறு ஏதாவது ஹோட்டலில் வேலைக்கு போனீங்க, வேலை ஜாஸ்தி சம்பளம் கொடுக்குறேன்னெல்லாம் சொன்னேன். அது என்ன ஆச்சு? ஆமாம், நான் கேள்விப்பட்டேன். அந்த ஹோட்டல் கூட நினைக்கிறேன் கெட்ட பிரியாணி கெட்டி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு சீலி போட்டுங்களாமே ஹோட்டலுக்கு. அப்படி தானே? இப்போ என்ன உத்தேசம்? ஊருக்கு போறியா? ஊரில் பழக்க வழி இல்லாமல் தான் மேடம் இந்த ஊருக்கு தேடி வந்தோம். உங்களை விட்டால் வேறு யார் மேடம் இருக்காங்க? நீங்கள் தான் எனக்கு வேலை கொடுக்கணும். ஆமாம் ஆமாம், அன்றைக்கி நீ ஏதோ சொன்னியே, பணம் தான் முக்கியம், பழக்க வழக்கம் அப்புறம் தான். இப்போ புரியுதா? அதான் மனசில் வச்சுக்க. சரி, போய் ட்ரெஸ் மாதிரி வேலை பாரு. சரிங்க மேடம். பசங்க